Hello viewers, நான் உங்கள் GowthamG. நீங்கள் பார்த்து கொண்டது GowthamG சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக Qualcomm Snapdragon வந்து அவங்களுடைய Qualcomm Snapdragon 888 அந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர்னே சொல்லலாம். அந்த ப்ராசஸர் வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒன்று வந்து Realme Race அந்த மொபைல் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ நேற்று போட்டிருந்தேன். பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து Redmi தரப்பு வந்து அவங்களுடைய Redmi 11 இந்த சீரீஸ்லையும் அந்த புது ப்ராசஸரான Qualcomm Snapdragon 888 அந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Redmi 11 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய் வீடியோ முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது GowthamG சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Redmi 11 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து Redmi MIன்னு போட்டுருக்காங்க, சென்டரில் வந்து 11 போட்டிருக்காங்க, கீழே வந்து 5Gன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க நல்லா சூப்பராகவே இருக்குது, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபோனுக்கு சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே வந்து சில யூசர் கைஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து Redmi சார்ஜரு 120 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே ஏறிடும். நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே ஏறும். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் வந்து Type C கேபிள். உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Redmi 11 இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த Redmi 11 இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து பின்னாடி வந்து நல்லா கிளாஷி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா தெரியாமல் கூட கீழே கூட ஏதாவது ஒரு நொறுங்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. கேமரா பொறுத்தளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சூப்பரான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த ஃபோனுமே கொடுக்காத ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்படி தான் கேமரா இருக்க போகுது. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இதான் இந்த Redmi 11ஓட டிசைன். இந்த Redmi 11 இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து சிம் 1 + சிம் 2 போட்டுக்கலாம், 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. டாப் சைடு அதாவது மேலே வந்து ஒரு பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. வித் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் உண்டு. பாட்டம் அதாவது கீழே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த Redmi 11ஓட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த Redmi 11 இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 888 இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். நல்லா பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து பெரிய பெரிய கேம் விளையாண்டாலும் சரி, இல்லை எடிட் பண்ணாலும் சரி, இல்லை எதுனாலும் பண்ணாலும் சரி, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது, ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா இந்த மொபைலில் வந்து GPU வந்து ADRENO 650 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயமே சொல்லலாம். இந்த Redmi 11ல் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த Mi 11 இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துப்போம். இப்போ இந்த மொபைலோட RAM வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 8GB RAM அண்ட் 128GB கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 55,000 rupees வருது. உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் வருது 55,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 12GB RAM அண்ட் 256GB கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 60,000 rupees வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்களே சொல்லுங்கள், கம்மியாக அதிகமாக நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த Redmi 11 இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.7 inch ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்க போது, உங்களுக்கு வந்து சூப்பராக பெருசாக இருக்க போது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லாவே கிளியராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து வெயிலில் யூஸ் பண்ணால் கூட நல்லா கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல வேர்ட்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும். நல்லா சூப்பராக டிஸ்பிளே சொல்லலாம். அதுக்கடுத்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரோலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080 × 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அதுக்கு சேஃப்டிக்காக கார்னிக் Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தெரியாமல் கூட ஃபோனில் கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆகும் நொறுங்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த Redmi 11ல் நல்லாவே கொடுத்துருக்காங்க.
இந்த ரெட்மி 11 இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4500 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு மேசிவ் பேட்டரி. அதுக்கடுத்து நான் ரிமூவல் பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. நல்ல ஒரு சூப்பரான பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு லைட்டர் யூஸ் இருந்தீங்கன்னா ஒரு 2 days கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஹையர் யூஸ் ஆகுது கேம் விளாண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 13 hours கண்டிப்பாக ஒரு ஒர்க் ஆகும். அதாவது பப்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய விளாண்டா கூட 13 hours ஒர்க் ஆகும். நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 watts கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 0 to 100 வந்து 40 minutes ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்கடுத்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. முக்கியமாக கேமர்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்க போது. நல்லா அடிக்கடி நீங்கள் வந்து சார்ஜ் குறைஞ்சா கூட 40 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கான ஒரு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த ரெட்மி 11ல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த Mi 11 இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து நல்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெட்மி வர எல்லா ஃபோன்ஸில் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாமே 108 மெகாபிக்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் வந்து அவரோட ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான். இதில் பிரைமரி கேமரா வந்து 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான கேமரா சொல்லலாம். பிரைமரி கேமரா 108 மெகாபிக்சல். ரெண்டாவது கேமரா வந்து 13 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. நல்லா ஒரு சூப்பராக இருக்க போது. கிளாரிட்டியாக இருக்க போது. நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வீடியோ ஷூட் பண்ணாலும் சரி இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பனோரமா, ஸ்லோ மோஷன், HDR அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 11ல் ரியர் கேமரா பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 11 இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. எத்தனை மெகாபிக்சல்னா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்க போது. நீங்கள் வந்து vlogging பண்ணாலும் சரி இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி இல்லை ஒயிட் கேமரா எடுத்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்க போது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. செல்ஃபியில் வந்து உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னலாக. அதுக்கடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 11ல் ரியர்லையும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்க போகுது. இந்த ரெட்மி 11 இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 4 கலர் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலரு. நமக்கு இதுக்கு வந்து ஒயிட் கலரு. நீங்கள் எந்த கலர்னாலும் வாங்கிக்கலாம். இந்த ரெட்மி 11 இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 189 grams கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அதிகமாக சொல்ல முடியாது, கம்மியாக யூஸ் பண்ண முடியாது. டீசெண்டாக யூஸ் பண்ணுறது, நல்லா கிரிப்பாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android version 11 கொடுத்துருக்காங்க. வித் MIUI 12 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பக்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லா க்ளீன் யூஐனே சொல்லலாம். இந்த மொபைலில் வந்து நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம், 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது, அந்த சப்போர்ட் கொடுக்கல. நீங்கள் வந்து 256 GB வாங்கினீங்கன்னா அது கலை பட்சம் நீங்கள் டெலிட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சென்சார்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஜெயோமீட்டர், ஆக்சிலோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார் அந்த மாதிரி எக்கச்சக்க சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெட்மி 11ஓட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க வரும். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, NFC, ரேடியோ அந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து ஜனவரி to பிப்ரவரிக்குள்ளே லான்ச் ஆக போகுது. டேட் தெரிய வரல, பட் ஜனவரி to பிப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக லான்ச் ஆயிரும். வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ரெட்மி 11 இந்த மொபைலோட ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிள் வரப்போகுது. ஒன்று வந்து 8GB RAM அண்ட் 128GB கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 55,000 rupees வருது. ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகம் சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் அதிகம் தான், அவ்வளோ கம்மின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 12GB RAM அண்ட் 256GB கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 60,000 rupees வருது. 5,000 டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டுக்கும். எதுனாலும் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட்மி 11 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட்மி 11 இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.